இது ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு அற்புதமான பதிகம். ஞானசம்பந்த பெருமானுடைய தந்தையார் வேள்வி செய்வதற்கு பணம் வேண்டும் என்று ஞானசம்பந்தர்கிட்ட கேட்கிறார். அப்பா பிள்ளைகிட்ட பணம் கேட்கிறார். ஞானசம்பந்தர் என்ன நம்மளை மாதிரி போய் எங்கன்னா இண்டஸ்ட்ரியலில் ஒரு மேனேஜர் போஸ்ட்டு வாங்கி மாதம் மாதம் சம்பளமாக வாங்கினார்? இல்லை. இறைவன் ஆட்கொண்டதை தவிர அவருக்கு ஒன்றும் தெரியாது. தோடுடைய செவியன் என்கின்ற பாடலிலிருந்து எல்லா திருக்கோயிலுக்கும் போய் சாமிகிட்ட பாடிட்டு வர்றார். அப்போ திருவாவடுதுறை என்று சொல்லக்கூடிய ஒரு தலத்துக்கு வருகிறார். அங்க வந்த உடனே அந்த சாமிக்கு என்ன பேருன்னா மாசிலா மணி ஈஸ்வரர். மாசே இருக்காது அவர்கிட்ட. அப்படிப்பட்ட பொருளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் மாசிலாமணி ஈஸ்வரர். அவரிடத்திலே அவர் கேட்கல. இந்த மாதிரி அப்பா கேட்கிறாரு, எனக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கேட்கல. அவர் மனதுக்குள்ள நினைச்சு பாடுறாரு ஒரு பாடல். அந்த பாடல் நிறைவு பெற்ற உடனே கைலாயத்திலிருந்து ஒரு பூதகணம் உழவா கிழி என்று சொல்லக்கூடிய ஒரு பொன் மூட்டையை கொண்டு வந்து அந்த பலிபீடத்திலே வைத்துவிட்டு செல்லுகிறது. அது எப்படின்னா ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஏடிஎம் மிஷின்லயாவது கொஞ்சம் பணம் வைக்கலன்னா இல்லைன்னு சொல்லிடும். ஆனா இந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு கொடுத்தாரு அந்த உழவா கிளி. அதுல 1000 பொண்ணு எப்பயுமே இருக்கும். அதுல ஒரு 100 பொண்ணை எடுத்துட்டு மறுநாள் பார்த்தா அது 1000 பேலன்ஸ் குறையாது. எப்படி இருக்கும் பாருங்க நமக்கெல்லாம் கிடைச்சா. இத ஞானசம்பந்தர் வாங்கி அவங்க அப்பாவுக்கு கொடுக்கிறாரு. அவருக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு வேள்வி செய்திருப்பார் பாருங்க. அவர் சாமிக்கு இந்த உலகத்துக்காகவும் இறைவனுக்காகவும் எவ்வளவு வேள்வி செய்திருப்பார் பாருங்க. அப்படிப்பட்ட அந்த உழவா கிளியை இறைவன் எதன் மூலமா கொடுத்தாருன்னா இந்த பாடல் மூலம் தான் கொடுத்தார். நமக்கெல்லாம் இந்த பாடல் பாடுவதற்கு தகுதி இருக்குதோ இல்லையோ தெரியல. ஆனா நாமும் என்னைக்காவது தகுதி பெறுவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையில இந்த பாடலை இல்லாமல்ல அன்னபூரணி சமேத கங்காதர பெருமானுக்கு நாம் விண்ணப்பம் செய்து மகிழ்வோம்.